அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து 2 பகுதியாக பார்த்துருந்தோம். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து, அப்புறம் அடுத்த வீடியோவில் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஓகே, இந்த வாட்டி நடப்பு நிகழ்வுகள் நம்ம சேனலில் இன்னும் நடப்பு நிகழ்வுகள் வீடியோ இது வரைக்கும் போஸ்ட் பண்ணல. அதனால் செப்டம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள் ஒரு 30 கேள்விகள் செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் டெஸ்ட் மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஆன்சர் ப்ளஸ் கூடுதல் தகவல்களோட ஒரு சில விளக்கங்களும் இருக்குது. ஸோ வீடியோ கவனமாக பாருங்கள். ஏதாவது தேவைன்னா நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனையாவது துணை ஜனாதிபதி ஆவார்? இதற்கான விடை 15வது. ஓகேங்களா? 15வது துணை ஜனாதிபதி. இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனையாவது துணை ஜனாதிபதினா 15வது. ஓகேங்களா? ஸோ இது குறித்த கூடுதல் தகவல் பாருங்கள். ஸோ இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள். ஓகேங்களா? நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டி. அடுத்து தேர்தல் குழு உறுப்பினர்கள் பாருங்கள், மொத்தம் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஓகேங்களா? அதில் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருந்தது தற்போதைய நிலவரப்படி. அதாவது அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் காலி இடங்கள் 6 இருந்தது. பரிந்துரைக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் 12 ப்ளஸ் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 543 மொத்த உறுப்பினர்கள். அதில் காலி இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடங்கள் இருந்தது. ஓகேங்களா? அப்போது மொத்த உறுப்பினர்கள் 788 மைனஸ் அந்த காலி இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா 6, இதில் 1 காலி இடங்கள் 1 7. ஸோ அதை கழிக்கும்போது மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 781 உறுப்பினர்கள் வாக்களித்திருப்பார்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது வாக்களிப்பிற்கு பின் பார்த்தீங்கன்னா அந்த வாக்களிப்பிற்கு பின் வாக்களித்தவர்கள் பார்த்தீங்கன்னா 767 பேர் மொத்தமாக வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செல்லாத வாக்குகள் 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சில தகவல்கள் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம் பார்த்தீங்க. ஏன்னா ஒரு சோர்ஸில் பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் 5ன்னு கொடுத்துருக்கு, இன்னொரு சோர்ஸில் 6ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி செல்லாத வாக்குகள் சில இடத்துல 13ன்னு கொடுத்துருக்காங்க, சிலது 15ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. ஸோ இதை ஜஸ்ட் ரொம்ப டீப்பாக இந்த பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 452 வாக்குகள். ஓகேங்களா? ஸோ அடுத்து எதிர்க்கட்சி வேட்பாளர் பி சுதர்ஷன் ரெட்டி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 300 வாக்குகள். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இப்படி கூட கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே, அடுத்து பாருங்கள். துணை ஜனாதிபதி தேர்தல் முறை தொடர்பான அரசமைப்பு சட்ட விதி பார்த்தீங்கன்னா விதி 66. ஓகேங்களா? அடுத்து முன்னாள் துணை ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் ஜெகதீப் தன்கர். ஸோ அவரின் ஓய்வு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் ஓய்வு பெற்றார். அதன் பிறகு இந்த தேர்தலானது நடைபெற்றது. ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். எதிர்க்கட்சி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி, தேர்தல் குழு உறுப்பினர்கள் குறித்த தகவல்கள் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை 452, சுதர்ஷன் ரெட்டி 300. அப்புறம் துணை ஜனாதிபதி தேர்தல் முறை தொடர்பான அரசமைப்பு விதி 66. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர். விடை பார்த்தீங்கன்னா ரிங்கு ஹூடா. ஓகேங்களா? ஸோ கூடுதல் தகவல் பாருங்கள். போட்டி நடைபெற்ற இடம் டெல்லி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். ஸோ அவர் தங்கப்பதக்கம் பெற்ற அந்த விளையாட்டு பிரிவு ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டி. ஓகேங்களா? இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சிங் குர்ஜர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி, 3வது கேள்வி பாருங்கள். 2024ஆம் ஆண்டுக்கான சவுந்தரா கைலாசம் இலக்கிய பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாவல். ஸோ இதற்கான விடை தேவதாஸ். நாவல் பெயர் தேவதாஸ். அதை எழுதியவர் ஆத்மார்த்தி என்பவர். ஓகேங்களா?
ஸோ இந்த விருது குறித்து தகவல் பாருங்கள். எழுத்து தமிழ் இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்படும் பரிசு தான் இந்த சவுந்தரா கைலாசம் இலக்கிய பரிசு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மக்கள் தொகை பிரதிநிதித்துவம் எல்லை நிர்ணயம் இந்தியாவில் வடக்கு தெற்கு பிளவு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். ஸோ அது புக் டைட்டிலுங்கிறனால தான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மக்கள் தொகை பிரதிநிதித்துவம் எல்லை நிர்ணயம் இந்தியாவில் வடக்கு தெற்கு பிளவு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரவி கே மிஸ்ரா. ஓகேங்களா? ஸோ கூடுதல் தகவல் பாருங்கள். ஸோ இந்த புத்தகமானது எதை பற்றியது அப்படின்னா, இந்தியாவில் எல்லை நிர்ணயம் குறித்த விவாதங்கள் மற்றும் மக்களவை தொகுதி எல்லைகளை மறுவரையறை செய்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆராய்கிறது. ஓகேங்களா? இந்தியாவில் எல்லை நிர்ணயம் குறித்த விவாதங்கள் மற்றும் மக்களவை தொகுதி எல்லைகளை மறுவரையறை செய்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆராய்கிறது. ஸோ இந்த புத்தகத்தை எழுதியவர் ரவி கே மிஸ்ரா. ஓகேங்களா? 5வது கேள்வி பாருங்கள். ஏன் அரசியலமைப்பு முக்கியமானது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ யாருன்னா, இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள். ஓகேங்களா? ஸோ எதை பற்றிய புத்தகம்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு மதிப்புகள், சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயகம், உரிமைகள் மற்றும் நீதி ஆகியவற்றை ஆராய்கிறது. இந்தியாவில் அரசியலமைப்பு மதிப்புகள், சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயகம், உரிமைகள் மற்றும் நீதி ஆகியவற்றை ஆராய்கிறது. ஸோ புக் டைட்டில் பார்த்திங்கன்னா, ஏன் அரசியலமைப்பு முக்கியமானது, எழுதியவர் இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 6வது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருதுக்கு எந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது? 2025ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது பார்த்தீங்கன்னா, விடை எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற இந்திய தொண்டு நிறுவனம். ஓகேங்களா? எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற இந்திய தொண்டு நிறுவனம். ஸோ விருதின் பின்னணி பாருங்கள். நோபல் பரிசுக்கு இணையாக ஆசியாவில் வழங்கப்படும் உயரிய விருது தான் ராமன் மகசேசே விருது. நோபல் பரிசுக்கு இணையாக ஆசியாவில் வழங்கப்படும் விருது. ஓகேங்களா? ஆசிய கண்டத்தில், ஸோ எதற்காக இந்த விருது கொடுக்குறாங்கன்னா, ஆசிய கண்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு தன்னலமற்ற பொது சேவைகள் வழங்குவோரை அங்கீகரிக்கும் வகையில். ஓகேங்களா? ஆண்டுதோறும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகே, 2025ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற இந்திய தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. ஓகே, 7வது கேள்வி பாருங்கள். குழந்தை திருமண ஒழிப்புக்கான முன்மாதிரி மாவட்டமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்திய மாவட்டம் எது? குழந்தை திருமண ஒழிப்புக்கான முன்மாதிரி மாவட்டமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்திய மாவட்டம் எது? ஆன்சர், சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சூரஜ்பூர் மாவட்டம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சூரஜ்பூர் மாவட்டம். பாருங்கள், குறிப்பு பாருங்கள். அந்த மாவட்டத்தில் உள்ள 75 கிராம பஞ்சாயத்துகளை குழந்தை திருமணம் இல்லாத கிராமங்கள் என்று அந்த மாவட்டம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா? இதன் மூலம் பிற மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக விளங்குகிறது. ஓகேங்களா? ஸோ குழந்தை திருமண ஒழிப்புக்கான முன்மாதிரி மாவட்டம் என அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சூரஜ்பூர் மாவட்டம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதல் மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலை திறக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவின் முதல் மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலை திறக்கப்பட்ட மாநிலம் எது? ஸோ ஆன்சர் பாருங்கள், அசாம் மாநிலம் கோலாகாட் மாவட்டம். அசாம் மாநிலம் கோலாகாட் மாவட்டம். ஸோ குறிப்பு பாருங்கள், அசாம் பயோ எத்தனால் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தொடங்கியுள்ளது. ஸோ இந்த ஆலையை துவங்கியுள்ள நிறுவனம் அசாம் பயோ எத்தனால் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? பாருங்கள், வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து பெறப்படும் 5 லட்சம் டன் பச்சை மூங்கில்களிலிருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க பாருங்கள். எத்தனால், அசிட்டிக் அமிலம், பர்ஃபியூரல், திரவ கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை உற்பத்தி செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 டன் 50,000 டன் அளவுக்கு இந்த தனித்தனி பொருளுங்க உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? பர்ஃபியூரல் அப்படிங்கிறது ஒரு திரவ கெமிக்கல்.
ஓகேங்களா. ஸோ இந்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் முதல் மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலை திறக்கப்பட்டுள்ள மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம், கோலாகட் மாவட்டம். ஸோ குறிப்புகள், அந்த கூடுதல் தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தனியாக நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 30 கேள்வியும் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக தான் எடுத்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300-400 கண்டென்ட்ஸ் டேட்டாஸ் இருக்குது அதில். ஸோ அதிலேருந்து அவ்வளவு தூரம் எடுக்காமல் சும்மா பர்டிகுலராக எது முக்கியமாக இருக்கோ அதிலேருந்து ஒரு 30 கேள்வி மட்டும் செலக்டிவாக எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஆப்ரேஷன் போலோ நடவடிக்கையின் 77வது ஆண்டு நிறைவு அனுசரிக்கப்பட்ட தினம். ஆப்ரேஷன் போலோ நடவடிக்கையின் 77வது ஆண்டு நிறைவு அனுசரிக்கப்பட்ட தினம் செப்டம்பர் 13, 2025. ஓகேங்களா. ஸோ இந்த தினத்தில் தான் இந்த நடவடிக்கையானது அனுசரிக்கப்பட்டது. ஓகேங்களா. குறிப்பு பாருங்கள். 1948ஆம் ஆண்டு ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்திய ஒன்றியத்துடன் இணைத்த இந்திய இராணுவத்தின் நடவடிக்கையை குறிக்கிறது. ஸோ அந்த ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிறது என்னென்னா, ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்திய ஒன்றியத்துடன் இணைத்த இந்திய இராணுவத்தின் நடவடிக்கை. அப்போ இன்னொரு தகவல் பாருங்கள். ஹைதராபாத் சமஸ்தானத்தை அன்றைய ஹைதராபாத் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னா நிசாம் மீர் உஸ்மான் அலிகான். நிசாம் மீர் உஸ்மான் அலிகான். ஓகேங்களா. ஸோ இந்த பேர் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 10வது கேள்வி பாருங்கள். கடலோர காவல்படையின் 5வது உலகளாவிய உச்சி மாநாடு 2027 நடைபெற உள்ள இடம் எது? கடலோர காவல்படையின் 5வது உலகளாவிய உச்சி மாநாடு 2027ஆம் ஆண்டு நடைபெற உள்ள இடம் எது? ஆன்சர் சென்னை. ஓகேங்களா. ஸோ குறிப்பு பாருங்கள். முன்னதாக ரோமில் நடந்த 4வது கடலோர காவல்படை உச்சி மாநாட்டில் இது அறிவிக்கப்பட்டது. அதாவது இன் ஃபியூச்சர் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த சமீபத்தில் நடந்த 4வது கடலோர காவல்படை உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னென்னா, பாதுகாப்பான தூய்மையான கடல் பகுதிகளுக்கான திட்டங்களை வகுக்கவும் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதும் இதன் நோக்கமாகும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்த 2027 மாநாடு நடைபெற உள்ள இடம் சென்னை. ஓகேங்களா. ஓகே, 11வது கேள்வி பாருங்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சமீபத்தில் எந்த சதுப்பு நிலத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள் உள்ள அனைத்து கட்டுமான நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது? ஸோ ஆன்சர் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஸோ எந்த சதுப்பு நிலத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள் உள்ள அனைத்து கட்டுமான நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது? சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஸோ இதற்கான செய்தி பாருங்கள். இது செய்தியில் இடம்பெறுவதற்கான காரணம் 2022 ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னையில் எஞ்சியுள்ள கடைசி ஈரநிலங்களில் ஒன்றாகும். ஓகேங்களா. அப்போது வெள்ள கட்டுப்பாடு மற்றும் உள்ளூர் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா. ஓகே, 12வது பாருங்கள். 30,000 ஹெக்டேர் கடல் நிலப்பரப்புகளை மீட்டெடுப்பதையும் கடல் ஆமைகள் போன்ற அழிந்து வரும் உயிரினங்களை ஆதரிப்பதையும் நோக்கமாக கொண்ட இயக்கம் அல்லது திட்டம் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் டிஎன் ஷோர் திட்டம், அதாவது தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பு இயக்கம். ஓகேங்களா. 30,000 ஹெக்டேர் கடல் நிலப்பரப்புகளை மீட்டெடுப்பதையும் கடல் ஆமைகள் போன்ற அழிந்து வரும் உயிரினங்களை ஆதரிப்பதையும் நோக்கமாக கொண்ட திட்டம் தான் டிஎன் ஷோர் திட்டம். ஸோ கூடுதல் தகவல் பாருங்கள். 2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த செப்டம்பர் மாதம் தான். தமிழ்நாட்டின் கடலோர மீள்தன்மையை மேம்படுத்த உலக வங்கியால் நிதி அளிக்கப்பட்ட ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து, இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பதன் மூலமும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதன் மூலமும் கடலோர பாதுகாப்பை இந்த இயக்கம் இலக்காக கொண்டுள்ளது. ஸோ இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது கொடுத்துருக்கோம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதன் மூலமும் கடலோர பாதுகாப்பை இந்த இயக்கம் இலக்காக கொண்டுள்ளது. 13வது கேள்வி பாருங்கள். சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்திடமிருந்து முறையான அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவின் கடல் பசு பாதுகாப்பு காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்திடமிருந்து முறையான அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவின் கடல் பசு பாதுகாப்பு காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பாக் விரிகுடா.
ஸோ இதை பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். அபுதாபியில் நடைபெற்ற IUCN உலக பாதுகாப்பு மாநாடு 2025 இதற்கான தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு காப்பகம் என பெயர் பெற்றுள்ளது. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் இந்த முயற்சி இப்போது கடல் பசு பாதுகாப்பு மற்றும் கடல் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான ஒரு முன்மாதிரியாகவும் கருதப்படுகிறது. அப்போது இந்த கடல் பசு பாதுகாப்பு காப்பகம் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 21, 2022 நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதற்கான அங்கீகாரம் தற்போது தான் கிடைத்துள்ளது. ஓகே, கேள்வி இன்னொருக்க பார்த்துக்கோங்க. பாக் விரிகுடா ஆன்சர். ஓகேங்களா. இந்தியாவின் கடல் பசு பாதுகாப்பு காப்பகம் பாக் விரிகுடா. ஓகே, 14வது கேள்வி பாருங்கள். கரி, மட்பாண்டங்கள் மற்றும் கல்லறை பொருட்கள் அடங்கிய சர்கோபகஸ் எனப்படும் அடக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் டெரகோட்டா சவப்பெட்டி கண்டெடுக்கப்பட்ட இடம். கரி, மட்பாண்டங்கள் மற்றும் கல்லறை பொருட்கள் அடங்கிய சர்கோபகஸ் எனப்படும் அடக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் டெரகோட்டா சவப்பெட்டி கண்டெடுக்கப்பட்ட இடம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி கிராமம். ஓகேங்களா. ஸோ அங்கிருந்து தான் இந்த சர்கோபகஸ் எனப்படும் டெரகோட்டா சவப்பெட்டி கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அதை பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். AMS ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் இது கிமு 1692 முந்தையது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிந்தைய ஹரப்பா காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து, பண்டைய தமிழகத்தின் அடக்க நடைமுறைகள் மற்றும் சமூக கலாச்சார வாழ்க்கைக்கு முக்கிய தொல்பொருள் சான்றாக விளங்குகிறது. மேலும் தமிழ்நாடு மற்றும் ஹரப்பா பகுதிகளுக்கு இடையே நிலவிய வர்த்தக தொடர்பையும் இது உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, சர்கோபகஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி கிராமம். ஸோ அடுத்து பாருங்கள், 15வது கேள்வி. தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயது பூர்த்தி செய்யும் வரை அவர்களின் கல்விக்கு நிதி உதவி செய்யும் திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் அன்பு கரங்கள் திட்டம். ஓகேங்களா. அதாவது பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயது பூர்த்தி செய்யும் வரை அவர்களின் கல்விக்கு நிதி உதவி செய்யும் திட்டம் அன்பு கரங்கள் திட்டம். இது தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. ஸோ கூடுதல் தகவல் பாருங்கள். இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் பள்ளி கல்வியை முடிக்கும் வரை மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். ஓகேங்களா. தாயுமானவர் திட்டம்னா என்னென்னா, வறுமையில் வாடும் மக்களின் வாழ்வாதாரத்தை அடையாளம் கண்டு உதவுதல். ஸோ இதுதான் தாயுமானவர் திட்டம். ஓகே, 16வது கேள்வி பாருங்கள். தமிழக முதலமைச்சர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் யாருடைய உருவப்படத்தை திறந்து வைத்தார்? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழக முதலமைச்சர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் யாருடைய உருவப்படத்தை திறந்து வைத்தார்? தந்தை பெரியார் அவர்களின் உருவப்படம். ஓகே, இது பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி பெரியாரின் சிந்தனைகள் உலக அளவில் கொண்டு செல்லப்படுவதன் ஒரு பகுதியாக நடைபெற்றது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 நூல்களையும் வெளியிட்டார். அது பார்த்தீங்கன்னா 2 நூல்கள். த டிராவிடியன் பாத்வே அப்படிங்கிற தலைப்பிட்ட ஒரு புத்தகம் நூல். அடுத்து த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார். ஸோ இந்த 2 புத்தகங்களும் வெளியிடப்பட்டது. ஓகே, இந்த புக்ஸ் நேம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. த டிராவிடியன் பாத்வே, த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார். ஓகேங்களா. இந்த நூல்கள் பெரியாரின் சீர்திருத்தங்கள், தத்துவம் மற்றும் சமூக மாற்றத்துக்கு அவருடைய பங்களிப்புகளை விளக்குவதாக அமைந்துள்ளது. ஓகேங்களா. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 17வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் 2வது மகவுட் கிராமம் திறக்கப்பட்ட இடம். தமிழ்நாட்டில் 2வது மகவுட் கிராமம் திறக்கப்பட்ட இடம். ஆன்சர் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழிக்கமுதி யானைகள் முகாம். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழிக்கமுதி யானைகள் முகாம். ஸோ இது பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். ஸோ மகவுட் கிராமம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள். யானைகளை பராமரிக்கும் பாகன்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்காக கட்டப்பட்டுள்ள பிரத்யேக குடியிருப்புகளின் தொகுப்பாகும். ஸோ அது அந்த கிராமத்தில் அந்த வீடுகள் குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும்
செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்தியாவின் முதல் மகவுட் கிராமம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு என்னும் இடத்தில் மே 2025 திறக்கப்பட்டது. ஸோ இதற்கு முன்னரே ஒரு மகவுட் கிராமம் திறக்கப்பட்டுள்ளது, தெப்பக்காடு என்னும் பகுதி, முதுமலை. ஓகேங்களா. ஸோ மே மாதத்தில் அந்த முதல் மகவுட் கிராமமும் தற்போது செப்டம்பர் மாதத்தில் இரண்டாவது மகவுட் கிராமமும் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. 18வது கேள்வி பாருங்கள். ஜிஎஸ்டியின் 2 விகித வரி அடுக்கானது அமலுக்கு வந்த தினம். ஜிஎஸ்டியின் 2 விகித வரி அடுக்கானது அமலுக்கு வந்த தினம் செப்டம்பர் 22, 2025 முதல். ஓகேங்களா. ஓகே. ஸோ அந்த விகிதம் பாருங்கள், 0% தனிநபர் ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீடு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. அடுத்து 2 அடுக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது 5% மற்றும் 18%. ஸோ இந்த 5% பார்த்தீங்கன்னா நாம் அன்றாடம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருட்கள், உணவுப் பொருட்கள், அதுக்கு 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 18%ங்கிறது மின்னணு சாதனங்கள், சிமெண்ட் போன்ற பொருட்கள் 18% உள்ளது. அதே மாதிரி 40% விகிதம் பார்த்திங்கன்னா புகையிலை, பான் மசாலா மேலும் ஆடம்பர பொருட்கள், சொகுசு கார், தனியார் விமானம் போன்றவைகளுக்கு 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் எனப்படும் மத்திய மற்றும் மாநில கூட்டு மன்றத்தை ஜனாதிபதி அமைக்கும் அதிகாரம் குறித்த அரசியலமைப்பு விதி. இது ரொம்ப முக்கியமானது. விதி 279A. ஓகேங்களா. ஜிஎஸ்டி கவுன்சில் எனப்படும் மத்திய மற்றும் மாநில கூட்டு மன்றத்தை ஜனாதிபதி அமைக்கும் அதிகாரம். விதி 279A. இதன் தலைவர் மத்திய நிதியமைச்சர். ஓகேங்களா. ஓகே. அந்த டேட் பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்ன விகிதம் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். அதே ஜிஎஸ்டி தொடர்பான கேள்வி தான். ஜிஎஸ்டி தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு நியாயமான, வெளிப்படையான மற்றும் திறமையான தளத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்ட அமைப்பு எது? ஜிஎஸ்டி தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு நியாயமான, வெளிப்படையான மற்றும் திறமையான தளத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்ட அமைப்பு. ஆன்சர் பாருங்கள், ஜிஸ்டாட் எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். ஸோ இது ஜிஸ்டாட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்பல்லேட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பல்லேட் ட்ரிபியூனல், அதுதான் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கூடுதல் தகவல் பாருங்கள். இது புதுதில்லியில் தொடங்கப்பட்டது. ஜிஸ்டாட் மின் நீதிமன்றங்கள் போர்ட்டல் வரி செலுத்துபவர் வரி செலுத்துபவர் ஆன்லைனில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்யவும் வழக்கு முன்னேற்றத்தை கண்காணிக்க மெய்நிகர் விசாரணையில் கலந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது. அதாவது ஜிஸ்டாட் மின் நீதிமன்றங்கள் போர்ட்டல் வரி செலுத்துபவர் ஆன்லைனில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்யவும் வழக்கு முன்னேற்றத்தை கண்காணிக்க மெய்நிகர் விசாரணையில் கலந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது. இந்த அமைப்பானது தேசிய தகவல் மையத்துடன் இணைந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க்கால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா. ஸோ ஜிஸ்டாட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, எந்த அமைப்பு அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான அமைப்பு ஜிஸ்டாட் எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். 20வது கேள்வி. மனாமித்ரா எனப்படும் இந்தியாவின் முதல் வாட்ஸ்அப் அடிப்படையிலான நிர்வாக தளம் தொடங்கப்பட்ட மாநிலம். மனாமித்ரா எனப்படும் இந்தியாவின் முதல் வாட்ஸ்அப் அடிப்படையிலான நிர்வாக தளம் தொடங்கப்பட்ட மாநிலம். ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். ஓகேங்களா. ஸோ இது பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். ஆந்திர பிரதேச அரசாங்கத்தால் பொது சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது. இது 36 மாநில துறைகளை குடிமக்களுக்காக ஒருங்கிணைக்கிறது. இது அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் தேவைகளையும் குறைக்கிறது. ஓகேங்களா. இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதல் கழுகு பாதுகாப்பு போர்ட்டல் தொடங்கப்பட்ட மாநிலம். இந்தியாவின் முதல் கழுகு பாதுகாப்பு போர்ட்டல் தொடங்கப்பட்ட மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம். ஓகேங்களா. இதன் நோக்கம் கழுகுகளை பாதுகாக்க பாதுகாவலர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் குடிமக்களுக்கான தேசிய வலையமைப்பு தான் இந்த போர்ட்டல். ஓகேங்களா.
ஸோ மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம். ஸோ அடுத்து தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது? தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஏலத்தூர் ஏரி. ஓகேங்களா, இது பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். உயிரியல் பன்மை சட்டத்தின் கீழ் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டவை இதற்கு முன்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 3வதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி 2 இருக்குது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி. ஸோ இது 2022 மற்றும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஸோ 3வதாக ஈரோடு மாவட்டம் ஏலத்தூர் ஏரியும் அந்த வரிசையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஏலத்தூர் ஏரி பார்த்திங்கன்னா 37 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இது பல்வகை பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றிற்கு முக்கிய வாழ்விடமாக உள்ளது. மேலும் இங்கு புலம்பெயரும் காலங்களில் 5000க்கும் மேற்பட்ட பறவைகள் காணப்படும். ஓகேங்களா, இதுவரை இங்கு 187 வகையான பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். ஸோ இது ஆன்சர் திருப்பூர் மாவட்டம். ஸோ பாருங்கள், இது செய்தியில் இடம்பெறுவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, மிகவும் அரிய கடற்கரை பறவையான பலரோப் எனப்படும் ஒரு பறவை முதன்முறையாக இங்கு காணப்பட்டது. ஸோ அந்த பறவையின் பெயர் பலரோப். ஸோ அது சயின்டிஃபிக் பேர், அறிவியல் பெயரில் பார்த்திங்கன்னா பலரோபஸ் லோபட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அரிய பறவை முதன்முறையாக இங்கே காணப்பட்டது. இந்த பறவை உள்நாட்டு நீர்நிலைகளில் தங்குவது அசாதாரணமானது. ரொம்ப அபூர்வமாக இருக்கிறனால தான் இதை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சரணாலயத்தில் பதிவு செய்யப்பட்ட 192வது பறவை இனமாகும். ஓகேங்களா, ஓகே. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் திருப்பூர் மாவட்டம். ஓகே, 24வது கேள்வி பாருங்கள். காடுகளின் தந்தம் என்று அழைக்கப்படும் மரம் எது? காடுகளின் தந்தம் என்று அழைக்கப்படும் மரம் இந்திய ரோஸ் மரம். அதோட அறிவியல் பெயர் டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா. ஓகேங்களா, டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா. ஸோ செய்தி என்னென்னா, ஸோ இதில் வெறும் 17.2% மட்டுமே பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளது. இந்த மரமானது வெறும் 17.2% மட்டுமே பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளது. அதுவும் தமிழ்நாட்டில் நீலகிரி, ஆனைமலை மற்றும் பரம்பிக்குளம் மலைத்தொடர்களை பூர்வீகமாக கொண்டது. அப்போது தமிழ்நாடு ரோஸ்வுட் மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 1995 பிப்ரவரி 2025க்கு மேல் புதுப்பிக்க வேண்டாம் என்று அரசு முடிவு செய்துள்ளது. ஓகேங்களா, அப்போது என்ன ஆகுது பாருங்கள். இதனால் இப்போது இது பாதுகாப்பற்றதாகவும் பெரிய அளவில் சுரண்டலுக்கு பாதிப்படையக்கூடியதாகவும் உள்ளது. அப்போது ஏன் இந்த மரத்தினோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, செழுமையான வேர்கள், ஆழமான நிறம் மற்றும் நீடித்த தன்மைக்காக இவை தளவாடங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் தொழிலுக்கான ஒரு முதன்மை மர வளமாகவும் உள்ளது. மேலும் இவை நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் மூலம் மண் வளத்தையும் மேம்படுத்துகின்றன. ஓகேங்களா, ஸோ பல்வேறு வகையில் இந்த மரமானது பயன்படுகிறது. ஸோ இதற்கான சட்டத்தை புதுப்பிக்கவில்லை. ஓகேங்களா, பிப்ரவரி 2025க்கு மேல் புதுப்பிக்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனால் இப்போது இது பாதுகாப்பற்றதாகவும் பெரிய அளவில் சுரண்டலுக்கு பாதிப்படையக்கூடியதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காடுகளின் தந்தம் என்று அழைக்கப்படும் மரம் இந்திய ரோஸ் மரம், டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா. ஸோ இந்த கூடுதல் தகவல் அவ்வளோ முக்கியம் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது செய்தியில் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 25வது கேள்வி பாருங்கள். ஆபத்தான மூளைக்காயங்களுக்கு கையில் வைத்திருக்கும் மற்றும் எடுத்து செல்லக்கூடிய ஊடுருவாத நோயறிதல் சாதனம் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் செரிபோ எனப்படும் ஒரு கருவி. ஓகேங்களா, ஆபத்தான மூளைக்காயங்களுக்கு கையில் வைத்திருக்கும் மற்றும் எடுத்து செல்லக்கூடிய ஊடுருவாத நோயறிதல் சாதனம் செரிபோ கருவி. ஸோ இது பற்றி கூடுதல் தகவல் பாருங்கள். மண்டை ஓட்டுக்குள் இரத்தப்போக்கு மற்றும் வீக்கத்தை கண்டறிகிறது மற்றும் கதிர்வீச்சு இல்லாதது, மேலும் குறைவான செலவு. ஓகேங்களா,
ஸோ அப்போது துணை மருத்துவர்கள் மற்றும் திறன் குறைவான பணியாளர்கள் கூட இதை எளிதில் பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் இதோட முக்கிய அம்சம். ஓகேங்களா? ஓகே, அந்த கருவி பேர் பார்த்திங்கன்னா செரிபோ கருவி. 26வது கேள்வி பாருங்கள். அமெரிக்காவின் வாண்டர்பில்ட் லூனார் லேப்ஸ் நிறுவனத்தால் சந்திரனில் ஈர்ப்பு அலை கண்டறியும் கருவியை அமைக்க முன்மொழியப்பட்ட திட்டம் என்ன? அமெரிக்காவின் வாண்டர்பில்ட் லூனார் லேப்ஸ் நிறுவனத்தால் சந்திரனில் ஈர்ப்பு அலையை கண்டறியும் கருவியை அமைக்க முன்மொழியப்பட்ட திட்டம் என்ன? இதுக்கான ஆன்சர் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் லூனார் ஆண்டனா. லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் லூனார் ஆண்டனா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர நிறை கருந்துளைகள் மற்றும் ஆரம்பகால பிரபஞ்சத்தை ஆய்வு செய்வதற்கு முக்கியமான சப்ஹெர்ட்ஸ் எனப்படும் ஈர்ப்பு அலைகளை கண்டறியும். ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இதுதான். ஓகேங்களா? நடுத்தர நிறை கருந்துளைகள் மற்றும் ஆரம்பகால பிரபஞ்சத்தை ஆய்வு செய்வதற்காக, அதாவது நிலவிலிருந்து ஓகேங்களா ஆய்வு செய்வதற்காக முக்கியமான சப்ஹெர்ட்ஸ் எனப்படும் ஈர்ப்பு அலைகளை இந்த திட்டம் மூலம் செயல்படுத்த முடியும். அதாவது இந்த திட்டம் மூலமாக அவற்றை கண்டறிவது தான் நோக்கம். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 27வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வகமான ஆஸ்ட்ரோசாட் ஏவப்பட்ட தினம். இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வகமான ஆஸ்ட்ரோசாட் ஏவப்பட்ட தினம் செப்டம்பர் 28, 2015ஆம் ஆண்டு. ஓகேங்களா? செப்டம்பர் 28, 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வகமான ஆஸ்ட்ரோசாட் ஏவப்பட்டது. ஸோ இது ஏன் செய்தியில் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன? இது இந்தியாவின் முதல் பல அலைநீள விண்வெளி ஆய்வகமாகும். இந்தியாவின் முதல் பல அலைநீள விண்வெளி ஆய்வகமாகும். இது செப்டம்பர் 2025இல் 10 ஆண்டு கால சேவையை நிறைவு செய்தது. ஸோ அதனால் தற்போது இது நினைவு கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வகம் ஆஸ்ட்ரோசாட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 28வது கேள்வி. வியோமித்ரா எதனோடு தொடர்புடையது? வியோமித்ரா எதனோடு தொடர்புடையது? அந்த பேர் ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் பாருங்கள். ககன்யானுக்கான இஸ்ரோவின் ஏஐ அரைமனித உருவம். ககன்யானுக்கான இஸ்ரோவின் செயற்கை நுண்ணறிவு அரைமனித உருவம். ஓகேங்களா? ஸோ இதன் குறிப்பு பாருங்கள். மனித விண்வெளி பயண நிலைமைகளை உருவகப்படுத்த 2025 டிசம்பரில் பணியாளர்கள் இல்லாத ககன்யான் பயணத்தில் ஏஐ இயக்கப்பட்ட அரைமனித உருவம் கொண்ட ரோபோவான வியோமித்ராவை இஸ்ரோ ஏவ உள்ளது. ஓகேங்களா? ஸோ வியோமித்ரா என்பது ஒரு ஏஐயால் இயக்கப்படும் அரைமனித உருவம் கொண்ட ஒரு ரோபோ. ஓகேங்களா? ஸோ அப்போது பணியாளர்கள் ஒரு சோதனை ஓட்டமாக மனித விண்வெளி பயண நிலைமைகளை உருவகப்படுத்த 2025 டிசம்பரில் பணியாளர்கள் இல்லாத ககன்யான் பயணம். ஸோ அதில் வியோமித்ரா எனப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட அரைமனித உருவம் கொண்ட ரோபோவை இஸ்ரோ ஏவ உள்ளது. ஓகேங்களா? ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வியோமித்ரா எதனோட தொடர்புடையது? ஸோ வித் ஆப்ஷனோடு கேட்பாங்க. அப்போ ககன்யானுக்கான இஸ்ரோவின் ஏஐ அரைமனித உருவம். ஓகேங்களா? 29வது கேள்வி பாருங்கள். விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட அமைப்பு எது? விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட அமைப்பு எது? ஸோ ஆன்சர் இன்ஸ்பேஸ். ஓகேங்களா? இன்ஸ்பேஸ் அமைப்பு. இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம். ஓகே, இது என்னன்னு பாருங்கள். சிறிய செயற்கைக்கோள் ஏவுதள வாகனங்களை, அதாவது எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், சிறிய செயற்கைக்கோள் ஏவுதள வாகனங்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்காக இஸ்ரோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் ஒரு முறையான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒப்பந்தங்களை எளிமைப்படுத்தும் விதமாக செயல்படும் அமைப்பு தான் இந்த இன்ஸ்பேஸ் அமைப்பு. ஓகேங்களா? விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட அமைப்பு தான் இந்த இன்ஸ்பேஸ் அமைப்பு. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முற்றிலும் இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் வணிக பிரிவு எது? முற்றிலும் இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய
விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் வணிகப் பிரிவு எது? நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம். ஓகேங்களா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது செப்டம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள் ஒரு 30 கேள்வி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ அதனோட விடை மற்றும் அதனோட கூடுதல் தகவல் மற்றும் சிறு சிறு விளக்கங்களும் ஆங்காங்கே உள்ளது. ஸோ அது தேவைப்பட்டால் நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.